வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநரின் தனிச் செயலாளராக சஜன் சிங் சவான் நியமனம். தென்காசி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக துர்காமூர்த்தி நியமனம். மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டம். முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திருச்சி நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பொறுப்பின்றி பேசியது கண்டிக்கத்தக்கது என திமுக MP ராசா காட்டம். திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து தான் தோன்றித்தனமாக நக்கல் நையாண்டி பேசுவது விஜய்க்கு அழகல்ல எனவும் ஆவேசம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்திற்கு கையெழுத்து போட்டீர்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என முதலமைச்சர் ராசா கேள்வி. மின்வெட்டு மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தெரியாமல் விஜய் தடுமாறுவதாகவும் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லாமல் ஓடுவது ஏன்? திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா சரமாரி கேள்வி. முதலமைச்சர் விஜய் பிரச்சார மூடில் இருந்து விலகி அரசாங்க மூடுக்கு வர வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை போர்க்கால அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தல். பாஜகவிலிருந்து அனைத்து அடிப்படை பொறுப்புகளிலிருந்தும் விலகினார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தனது பதவி விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனிடம் வழங்கியதாக தகவல். பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை செப்டம்பரில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க திட்டம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. தேர்தல் தோல்வி மற்றும் பதவி விலகலுக்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லி வருமாறு கட்சி தலைமை அழைப்பு. தலைமை அழைப்பை ஏற்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார் நயினார் நாகேந்திரன். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. வழக்கை எதிர்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி N சதீஷ்குமார் உத்தரவு. அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் ஏற்படும் அசம்பாவிதங்களில் பலியானவர்களுக்கான இழப்பீட்டை அரசே வழங்க வேண்டுமா? 2 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு மேலும் ஓராண்டு தடை. மே 23ஆம் தேதியுடன் புகையிலை பொருட்களுக்கான தடை முடிந்த நிலையில் தமிழக அரசு உத்தரவு. முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேச்சு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எதிர்பார்ப்பு. கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி நாளை மறுதினம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம்.
போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்பரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. முந்தைய ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தமிழக அரசை எப்படி குறை கூற முடியும் எனவும் கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டும்தான் தீர்வு எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் மின் தடை ஏற்படும் இடங்களில் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது மின்வெட்டு குறைந்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அதிமுகவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு தலைவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அழைப்பு. பதவி சுகம் அனுபவித்துவிட்டு அதிமுகவை அழிக்க நினைக்கும் ஒரு சிலரின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என இபிஎஸ் திட்டவட்டம். கட்சிக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை கண்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும் வேண்டுகோள். அதிமுகவை காலி செய்ததே எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திமுகவிற்கு செல்ல விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைகிறார்கள் எனவும் பேட்டி. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது நிர்வாகிகளிடையே சங்கடத்தை ஏற்படுத்தியது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்தித்தார்கள் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் பார்வையாளர்கள் வருகைக்கு கட்டுப்பாடு விதித்தது தமிழக அரசு. முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளில் எல்லை மறுவரையறை செய்தல் குறித்து விவாதம். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா. செப்டம்பர் மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார் சீனிவாசன். மேகதாது அணைக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வைகோ, தனியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று முழக்கம். முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தாயார் மறைவுக்கு இபிஎஸ், எஸ்பி வேலுமணி ஆகியோர் நேரில் இரங்கல். கூட்டத்தில் இருந்த தொண்டர் ஒருவர் திடீரென எஸ்பி வேலுமணியை பார்த்து துரோகி என கூச்சலிட்டதால் சலசலப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவண பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகள் நியமனம். பதிவுத்துறை துணைத் தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வேதாந்தா குழும தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை.
தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குனர் அதிரடி உத்தரவு. லாக்அப் மரணமடைந்த காவலாளி அஜித்குமார் வீட்டில் தனிப்படை போலீசார் என கூறி நள்ளிரவில் புகுந்து விசாரணை செய்த மர்ம நபர்கள் தங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் உண்மையான காவலர்களா என உரிய விசாரணை நடத்த வேண்டுமென குடும்பத்தினர் கோரிக்கை. சென்னை தலைமை செயலகம் அருகே வாயு கசிவு ஏற்பட்டதால் கடும் புகை மூட்டம், மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சினைகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே புதுமனை புகுவிழாவில் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு. பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உணவுத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. சோப்பு தயாரிப்பு நிறுவனத்தில் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதம், இருசக்கர வாகனங்களும் எரிந்து சாம்பல். நத்தம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் மீது விழுந்த தென்னை மரம். அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களோடு ஓட்டுநர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடிய இசைஞானி இளையராஜா. ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என முதலமைச்சர் விஜய் பிறந்த நாள் வாழ்த்து. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அன்னக்கிளியில் தொடங்கி சிம்பொனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் எனவும் வாழ்த்து. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங், செயலாளர் ஹிமான்யு சிங் குப்தா அதிரடி மாற்றம். +2 விடைத்தாளை பார்ப்பதில் ஏற்பட்ட குளறுபடி மற்றும் மறுமதிப்பீடு தொடர்பான குளறுபடி விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை. சந்திரசேகர், ஷீல் ராகு உள்ளிட்ட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியானார். டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் சந்திப்பு. கர்நாடக மாநில புதிய அமைச்சரவை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். கர்நாடக மாநில முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் டி.கே. சிவக்குமார். பெங்களூருவில் நடைபெறும் பதவியேற்பு விழா முன்னேற்பாடுகள் குறித்து மாநில ஆளுநர் நேரில் ஆய்வு. மேற்குவங்க மாநிலத்தில் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். கொல்கத்தாவில் கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் சிலிண்டர்களை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம்.
பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். கேரள மாநிலம் அதிராப்பள்ளி பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்ததன் எதிரொலி. காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் சிறப்பு படை தீவிரம். தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்த ஏற்பாடு. சிபிஎஸ்இ தேர்வு மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு ஆதார் கட்டாயம். மாணவர்களின் ஆதார் எண் இல்லை என்றால் பெற்றோர், உறவினர்கள் அல்லது பாதுகாவலரின் ஆதாரை தரலாம் எனவும் சிபிஎஸ்இ அறிவிப்பு. (2029) தெலுங்கானா மாநில தேர்தலில் ஜனசேனா கட்சி போட்டியிடும். ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அறிவிப்பு. இந்தோனேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து முன்னேற்றம். முதல் சுற்று ஆட்டத்தில் தாய்லாந்து வீராங்கனையை 25க்கு 23, 21க்கு 16 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தினார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி வணிக ரீதியிலான கனரக லாரிகளை ஓட்டி வந்த 30 இந்தியர்கள் உட்பட 52 பேர் கைது. கைதான அனைவரையும் விரைவில் தாய்நாட்டிற்கு நாடு கடத்த உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஹிஸ்புல் அமைப்பினர் நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள இலக்குகள் தகர்க்கப்படும். அடுத்தடுத்து நடத்தப்படும் தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் முறையிட்டார் நெதன்யாகு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 8ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் பருவமழை தாமதம். நாளை அல்லது நாளை மறுதினம் பருவமழை தொடங்க வாய்ப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி தொடங்கும். தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளின் ஒரு சில பகுதிகளில் பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல்.